Good afternoon, students. Now we'll discuss the topic heat. So, food is on important for our survival and also for the survival of many other living beings. நம்ம பார்த்துருக்கோம், நமக்கும் சரி பிற உயிரினங்களுக்கும் சரி இன்றியமையாதது அந்த ஃபுட் அப்படிங்கிறது நமக்கு இன்றியமையாதது தான். நம்ம வீட்டில் மதர் நம்ம சமைக்கும்போது பார்த்துருக்கோம், பாயில்ஸ் ரைஸ், குக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரிப்பேர்ஸ் கிரேவி பை ஹீட்டிங் தம் ஓவர் ஏ ஸ்டவ். அந்த ஸ்டவ் மேலே இருந்து வரக்கூடிய அந்த ஹீட் தான். ஸோ when enough heat is given, some chemical reactions take part to convert the raw food items into cooked ones. ஸோ உணவுப் பொருட்கள் சமைப்பதற்கு அந்த நமக்கு ஹீட் எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி தான். சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் லெபார்ட்டரியில் நம்ம பார்க்குறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், take a small amount of lead nitrate in a tight test tube and heat is gently over a flame. So observe the changes closely. நல்லா க்ளோஸாக நாங்கள் சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள், அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நமக்கு என்ன இந்த பிக்சர்ஸில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா லெட் நைட்ரேட் டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறேன். டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணுறோம் ஃப்ளேமில். ஸோ ஹீட் பண்ணும்போது நமக்கு என்னன்னா கிராக்கிங் சவுண்டு வரும். அண்ட் ஆன் எவால்வேஷன் ஆஃப் ரெட்டிஸ் ப்ரௌன் கலர்டு கேஸ் வரும். தட் மீன்ஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ இண்டஸ்ட்ரியில் நம்ம அதாவது என்ன ஆகும்னா, இண்டஸ்ட்ரியில் லெபார்ட்டரியில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்மோக்கும் வரும். பாருங்கள், ரெட்டிஸ் ப்ரௌன் கேஸ் வருதுங்களா, ரெட்டிஸ் ப்ரௌன் கலர் இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் கூட பார்த்துருக்கோம், limestone rocks are heated to get quicklime. That means quicklime means calcium oxide. Hence some chemical reaction can be achieved by the supply of heat only. These reactions are called thermochemical reactions or thermolysis அப்படின்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த சுண்ணாம்பு கல் அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா ஹீட் பண்ணும்போது நமக்கு கியூக்ளைமாக கூட கிடைக்கும். இந்த சுண்ணாம்பு கல், தட் மீன்ஸ் லைம்ஸ்டோன் இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் கியூக்ளைம், ஸ்லாக்டு லைம் அண்ட் சிமெண்ட்டு. இது எல்லாமே தயாரித்தல்ல இந்த லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். லைம்ஸ்டோன் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், இந்த பிக்சர்ஸில் இருக்கிறது தான் லைம்ஸ்டோன். இது சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லுவோம். டெய்லி மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா விற்றுட்டு இருப்பாங்க. ரொம்ப சீப் ரேட் தான். ஸோ இதை வாங்கி நம்ம வாட்டரில் நம்ம நல்லா இம்மர்ஸ் பண்ணுங்கள். அதாவது நல்லா கொதிக்க வைங்க. அதாவது என்ன பண்ணுங்கன்னா, டேக் ஏ 1 piece ஆஃப் லைம்ஸ்டோன். ஸோ 1 piece ஆஃப் லைம்ஸ்டோன் எடுத்து வாட்டர் ஆட் பண்ணும்போது டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு வாட்டரை ஆட் பண்ணுங்கள். வாட்டர் ஆட் பண்ணிட்டு சைடில் டச் பண்ணி பாருங்கள், ஹீட் இஸ் எவால்வ் ஆகும். ஸோ டியூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஹீட் இஸ் எவால்வ்டு. தட்ஸ் டைப் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். டியூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஹீட் இஸ் அப்சர்வ்டு. தட் டைப் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் லைட். நமக்கு தெரியும் ஒளியை கொண்டு நிகழும் வேதிவினைகள். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் நோ சன்லைட்? நம்மளால் சன்லைட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆல் த லிவிங் ஆர்கானிசம் வில் பி அஃபெக்டட் அண்ட் தேர் வில் பி நோ ஃபுட் ஃபார் அஸ் டு சர்வைவ். இஸ் நாட் இட். நமக்கு தெரியும் sunlight is important not only for us but also for plants. As you know, photosynthesis. So photosynthesis means, photo means light and synthesis means production. So the photosynthesis is a process in which light energy from the sun is used by the plants to prepare starch from carbon dioxide and water. ஓகேங்களா? திஸ் ரியாக்ஷன்ஸ் இஸ் கால்ட் ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த சன்லைட் இன்டியூசஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர்
இது கார்பன் டை ஆக்சைடுக்கும் வாட்டருக்கு இடையில தான் நமக்கு வந்து அந்த சன்லைட் வந்து தூண்டுது, which finally ends up the production of starch. Thus chemical reaction induced by light are called the photochemical reactions. ஸோ நம்ம ஃபோட்டோகெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஃபோட்டோகெமிஸ்ட்ரி இஸ் த branch of chemistry which deals with the chemical reactions involving light. லைட்டு மட்டும்தான் அதில் இன்வால்வ் ஆகும். கெமிக்கல் ரியாக்ஷனில் அங்கே லைட்டு மட்டும்தான் இன்வால்வ் ஆகிறதுனால அது ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஸோ 6 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 6 வாட்டர் மாலிகூல் ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகி நமக்கு குளுக்கோஸ் ஸோ ப்ளஸ் ஆக்சிஜன் நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம அட்மாஸ்பியரில் த அல்ட்ராவயலட் ரேஸ் ஃப்ரம் த சன், நம்ம சூரியன்லேருந்து அல்ட்ராவயலட் ரேஸ் வருது, அது பிரேக் ஓசோன் மாலிகூல்ஸ் இன் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இன்டு த மாலிகுலர் ஆக்சிஜன் இன்ட்டு அட்டாமிக் ஆக்சிஜனாக நமக்கு வந்து என்ன ஆகுது, ஸோ அது ஸ்ப்ளிட் ஆகுது, பிரேக் பண்ணுது. ஓசோன் மாலிகூல்ஸ் என்ன ஆகுதுன்னா, எது ஓசோன்னா சன்லைட்டிலிருந்து வரக்கூடிய அல்ட்ராவயலட் ரேஸ் நம்ம பார்த்துருக்கோம். சன்லைட்டிலிருந்து வரக்கூடிய அல்ட்ராவயலட் ரேஸ் வந்து அந்த ஓசோன் மாலிகூல் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஓசோன் மாலிகூலை ஸ்ப்ளிட் பண்ணுது. தட் மீன்ஸ் மாலிகுலர் ஆக்சிஜன் அண்ட் அட்டாமிக் ஆக்சிஜன். திஸ் அட்டாமிக் ஆக்சிஜன் again combines with molecular oxygen to form ozone. Next topic, catalyst. நமக்கு தெரியுங்க சார், sometimes you are advised by the elders to drink a small amount of warm water கொடுப்பாங்க. ஆஃப்டர் எ ஹெவி மீல்ஸ், நீ சாப்பிட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டு அப்படின்னா வார்ம் வாட்டர் கொடுப்பாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியுங்களா? ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், வார்ம் வாட்டர் மேக்ஸ் டைஜஷன் ஃபாஸ்டர். டைஜஷன் வந்து நம்ம அதிக விரைவுபடுத்தும். அதே மாதிரி தாங்க சார், இன் இண்டஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்பீட் அப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். தி சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்டு கேட்டலிஸ்ட். அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ ஹேபர் ப்ராசஸில் அமோனியா ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல அயன் மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே அயன் மெட்டல் ஆக்ட் அஸ் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த அமோனியா எதுக்கு இது யூஸ் ஆகுது? ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரியா. புரியுதா? யூரியா ப்ரிப்பரேஷன்னா அமோனியா நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ஃபெர்டிலைசர் இன் அக்ரிகல்ச்சரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். வனஸ்பதிக்கு கேள்விப்பட்டிருப்போம், அதுதான் டால்டா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ரிப்ரேஷனில் நம்ம ஃபைனலி டிவைடடு நிக்கல், நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் யூஸ் பண்ணுறோம் கேட்டலிஸ்டாக. ஸோ திஸ் டைப் ஆஃப் சடன் ரியாக்ஷன்ஸ் இஸ் இன்ஃப்ளூன்ஸ்ட் பை த கேட்டலிஸ்ட் அண்ட் சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்ட் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கேட்டலிட்டிக் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ கேட்டலிட்டிக் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் மீனிங் என்னென்னா வினை வேகமாற்ற வினைகள். தமிழ் மீனிங்கில் சொன்னோம்னா வினை வேகமாற்ற வினைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கேட்டலிஸ்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிப்போம். நம்ம வெல் நோன். ஸோ ஆல்கஹால் பேஸில் இருக்கக்கூடிய குளிர்பானங்கள், பீர், ஒயின், இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபெர்மெண்டேஷன் மூலம் நம்ம அது ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பீர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த பீர் உற்பத்தி தொழிற்சாலைகளில் ப்ரூவரிஸ் எனப்படுகின்றன. இந்த பீர் உற்பத்தி தொழிற்சாலைகள் ப்ரூவரிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கேக் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணுறோம், நம்ம பார்த்துருப்போம். கேக் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேக் ப்ரிப்பேர் பண்ணதில் நம்ம வந்து என்ன என்சைம் நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஈஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ்க்காக. ஓகேங்களா? நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக், எஃபெக்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ எவ்ரி கெமிக்கல் சேஞ்சஸ் requires a specific condition to occur. When chemical reactions takes place, there will be a production of heat, light, sound, pressure, etc. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் ஒன், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ். நமக்கு தெரியுங்க சார், உணவுப் பொருட்கள் வந்து
நமக்கு வந்து கெட்டு போகுது, உணவு காய்கறிகள்லாம் கெட்டு போதல், அதாவது மனிதன் வந்து சாப்பிட்றதுக்கு இல்லாத வகையில் உணவுப் பொருள் ஏற்படும் மாற்றம்தான், அதான் நம்ம உணவுப் பொருட்கள் கெட்டு போதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ த ஃபுட் ஸ்பாயிலேஜ் மே பி டிஃபைன்ட் as any change that causes food unfit for human consumption. The chemical reaction catalyzed by the enzyme result in the degradation of food quality in the form of development of bad taste and odor, deterioration and loss of nutritions. ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சொல்லலாம்னா, ராட்டன் எக்கு நமக்கு தெரியுங்க சார். அழுகி போன முட்டைகள் வந்து அழுகும்போது ஹைட்ரஜன் சல்பைடு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அது நல்லா துர்நாற்றம் வீசும். ஓகேங்களா? அதேமாதிரி தான் காய்கறி பழங்கள் நுண்ணுயிரிகளினால் கெட்டு போகும். டீகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டியூ டு த மைக்ரோப்ஸ், அதனாலையும் கெட்டு போயிடும். அடுத்த டாபிக் rancidity of fishes and meat. ஸோ அதனால் what is mean rancidity அப்படின்னா என்ன? சரி, what is mean by rancidity? So fishes and meat containing high level polyunsaturated fatty acids undergo oxidation. It causes bad odor when exposed to air or light. This process is called rancidity அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அதுதான் நம்ம சொல்கிறாங்க. அதாவது என்ன ஆகுன்னா, துர்நாற்றம் அடைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. மீன், இறைச்சி, ஃபிஷ்ஷு இதெல்லாம் துர்நாற்றம் அடையும். கடற்கரை ஓரங்களில் செத்து கிடக்கக்கூடிய அந்த மீன்கள்லாம் துர்நாற்றம் அடையும். அது காரணம் என்னன்னா, ஏர் அல்லது லைட்டு சூரிய ஒளி படும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் எல்லாமே ஆக்சிடேஷன் ஆகுது. ஆக்சிடேஷன் ஆகிறதுனால தான் அது வந்து துர்நாற்றம் வீசுகிறது அப்படின்னு சொல்கிறோம். rancidity அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன் when cut. நம்ம ஆப்பிள்ஸ் அண்ட் சம் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் இன் ஏர். திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால்ட் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தெரியுங்க சார், ஆப்பிளை வந்து நம்ம கட் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம வைக்கப்படும் போது அந்த ஆப்பிள் நமக்கு ப்ரௌன் லேயராக மாறிடும். அந்த ப்ரௌன் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னா, அந்த செல் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய தி செல்ஸ் ஆஃப் ஆப்பிள், ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ் கண்டெயின் an enzyme called polyphenol oxidase or டைரோசினேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செல் பழங்களில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் என்ற என்சைமை பெற்றிருக்குது. இவை ஆக்சிஜனுடன் கான்டாக்டுக்கு தொடர்பு வைக்கும்போது அந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரௌன் பிக்மெண்ட்ஸாக மாறுது. திஸ் ப்ரௌன் பிக்மெண்ட்ஸ் இஸ் கால்ட், நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மெலனின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ப்ரௌன் பிக்மெண்ட்ஸ் தான் நம்ம மெலனின் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. ஓகேங்களா? அந்த ப்ரௌன் பிக்மெண்ட்ஸ் தான் நம்ம மெலனின் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக், என்விரான்மெண்ட் எஃபெக்ட்ஸ். புரியுதா? என்விரான்மெண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன், பொல்யூஷன். Our environment provides air to breathe, water to drink, and the land to produce food. Due to industrial process and increasing the number of automobiles, our environment is badly affected nowadays. இன்னமும் நமக்கு வந்து அந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது. So there is an unwanted change in these physical and chemical and biological properties of the environment. This whole time is called pollution அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நம்ம pollution. This substance which causes these changes are called pollutant, மாசுபடுத்திகள். எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துதோ அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் பொல்யூட்டன்ட்ஸ், மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலி there are 3 types of pollutions via. அதில் ஏர், வாட்டர் அண்ட் லேண்ட் பொல்யூஷன். ஸோ நமக்கு தெரியும், மனிதனுடைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லாட் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு
artificially, which harm all of the livings and non-living things. உயிரற்ற உயிருள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே பாதிப்படைய செய்யுது. ஓகேங்களா? This type of chemical substance and their effect வந்து டேபிளில் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஏர் பொல்யூஷன், கார்பன் டை ஆக்சைடு, carbon monoxide, oxides of sulfur, oxides of nitrogen, chlorofluorocarbons, methane, etc. இது என்ன விளைவை ஏற்படுத்தும்னா acid rain, global warming, respiratory problems, etc. ஓகேங்களா? ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ வாட்டர் பொல்யூஷன்ஸ். ஸோ வாட்டர் பொல்யூஷன்ஸ், waste water containing chemical substance, example dyeing industries, detergents, oil spillage, etc. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா டிக்ரீஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர், நீரினுடைய தரத்தை வந்து குறைச்சிரும். அண்டு மேக் ஸ்கின் டிசீசஸ் எக்ஸட்ரா, ஸ்கின் டிசீசஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டர் பொல்யூஷன்ஸ் தாங்க சார். ஸோ வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ நல்லா டையிங் இண்டஸ்ட்ரீஸ், டிடர்ஜென்ட்ஸ், இந்த மாதிரியான ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்கின் டிசீசஸ் ஃபார்ம் பண்ணும். ஸ்கின் டிசீசஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ லேண்ட் பொல்யூஷன் நம்ம பார்த்துருப்போம். லேண்ட் பொல்யூஷன். ஸோ லேண்ட் பொல்யூஷன், fertilizers like urea, various pesticides, herbicides, solid waste, plastics, etc. So pesticides அப்படின்னா என்ன சார்? பெஸ்டிசைட்ஸ், ஸோ அதாவது பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லலாம்? ஹெர்பிசைட்ஸ் மீன்ஸ் களைக்கொல்லி, பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி. ஓகேவா? யூரியா உரம், ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா. ஸோ இதெல்லாம் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, ஸோ ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், ஸ்பாயிலேஜ் ஆஃப் பிளான்ட், கேன்சர், இது எல்லாமே ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் லேண்ட் பொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ரஸ்டிங். What happens to the steel benches and table during rainy season? They turn into reddish brown. Is not it? So do you know why? Yeah, என்ன reason? This is because when the iron metal come into contact with water and oxygen, it undergoes a chemical reaction called rusting. Rusting na துருப்பிடித்தல். துருப்பிடித்தல் எப்படி நிகழும் அப்படின்னு சொன்னால், ஸோ இரும்பு வாட்டர் மற்றும் ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடன் தொடர்பு வச்சுக்கும் போது நமக்கு அது வந்து என்ன ஆகும்னா அதனுடைய நிறம் வந்து மங்கு செய்யும். தட் மீன்ஸ் ப்ரௌன் கலராக மாறும். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிக்சர்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சர்ஸ் தான் ரஸ்ட் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு டர்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். ஸோ டர்னிஷிங் அப்படின்னா shining metal surface and other articles lost their shining appearance due to the chemical reactions on the surface. அதாவது அந்த சைனிங் பளபளப்பு ஒரு மெட்டல் மீது இருக்கக்கூடிய அந்த பளபளப்பு தன்மையை குறைச்சிரும். அதுக்கு பேர் தான் டர்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்போ குறைக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் ஆர்டிகல்ஸ் when exposed to atmospheric air. சில்வர் ஆர்டிகல்ஸ் வந்து அட்மாஸ்பியரிக் ஏருடன் கான்டாக்ட் வைக்கும்போது அது பிளாக் கலராக மாறிடும். அதே மாதிரி பிராஸ் வெசல் விச் கண்டெய்ன்ஸ் காப்பர் as ஒன் ஆஃப் த கான்ஸ்டுவன்ட்ஸ், அதில் காப்பர் இருக்கும். அதுவும் அதே மாதிரி தான் ஏர் உடன் ரொம்ப நேரம் கான்டாக்ட் வச்சுக்கும் போது அது வந்து க்ரீன் லேயர் ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் டியூ டு எ கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் காப்பர் அண்ட் மாய்ஸ்ட் ஏர் டு ஃபார்ம் பேசிக் காப்பர் கார்பனேட். அந்த பேசிக் காப்பர் கார்பனேட் தான் க்ரீன் லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு காப்பர் ஹைட்ராக்சைடும் ஃபார்ம் பண்ணும். அந்த பிக்சர்ஸில் இருக்கக்கூடிய அந்த டார்னிஷிங் ஆஃப் மெட்டல்
ஆர்டிகல்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த சீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேமேஜ்டு அயான் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டேனிசிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ்னால் அந்த சைனி அப்பியரன்ஸ் வந்து லாஸ் பண்ணோம் அந்த மெட்டல். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட் அண்ட் ப்ரெஷர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்.